நெகேமியா புஸ்தகத்திலிருந்து பைபிள் ஸ்டடியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நெகேமியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். Let us build up the wall of Jerusalem. Amen. ஸ்தோத்திரம். சொல்றது யாரு? நெகேமியா. Nehemiah means the Lord has comforted. The Lord has comforted. கர்த்தர் தேற்றினார். ஆமென். கர்த்தர் தேற்றினார். தேற்றக்கூடியவர் the comforter, Holy Spirit. நெகேமியா இந்த இடத்துல பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் காணப்படுகிறார். சபை கட்டுவதற்கு, சபைக்காக பெருமூச்சோடு ஜெபித்து, ஆமென், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நெகேமியா இருக்கிற அப்படிதான். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு காத்திருந்தான். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் எனக்காக 1, 2, 3 வசனங்களை வேகமாய் வாசி. நெகேமியா 2 அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரும். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். He had the faith to wait. He had the faith. Amen. விசுவாசத்தோடு காத்திருக்கு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். சபை கட்டப்படும், அலங்கங்கள் கட்டப்படும். ஆமென். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், சுதந்திரத்தில் மீதியாக இருக்கிற அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவரையும் இன்றைக்கி மன்னித்து, பாவங்களெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் தமிழ் சபையில் இன்றைக்கி கர்த்தர் சேர்த்து கூட எதுன்னு சொல்லுகிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கள் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென். ஸ்டேட்மெண்ட் நெகேமியா ராஜாவுக்கு சொல்கிறான். நெகேமியா ராஜாவினிடத்தில் அந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதன் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணினேன். The groaning spirit, the groaning. Amen. உபவாசித்து. ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்வதை போல சூழ்நிலைகளை அறிந்து கொண்ட நெகேமியா எல்லா சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் எல்லாம், அலங்கங்கள் கட்டப்படணும், மீண்டும் தன் ஸ்தானத்தில் அவைகள் இந்த 12 அலங்கங்கள் வாசல்களும் கட்டப்பட வேண்டும். the gates of Jerusalem. ஆமென். அதை கட்டுவதற்கு யாரை கொண்டு எப்படி என்ன காரியத்தை செய்யணும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்து ராஜாவுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிற நெகேமியா பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிச்சுவேஷனை அறிந்து கொண்டு, சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுகிற நெகேமியா. ஆமென். சூழ்நிலைகளை தேவன் அறிந்து வைத்திருக்கிறதை போல கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை நாம் விசுவாசத்தோடு காத்திருந்து கர்த்தர் நமக்கு தருகிற ஒளியம், கர்த்தர் நமக்கு தருகிற இந்த ரட்சிப்பின் ஆமென் சாட்சிகள், இவைகளை கொண்டு இந்த பூமியிலே சபையை கட்டும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக
கர்த்தர் நம்ம அழைத்திருப்பாரானால் அதற்காக நம்ம விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை பூரண நிச்சயம். ஆமென். நம்பிக்கையின் பூரண நிச்சயம். Through faith and patience. Through faith and patience. Amen. Every believer. Amen. நெகேமியாவை போல பொறுமையோடு must wait for that. Amen. அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கோம். ஸ்தோத்திரம். திட்டம் தெளிவுமாக கர்த்தர் பேசணும், நம்முடைய இருதயத்தில் பேசணும். நம்முடைய இருதயத்தில் அந்த பாரம் இருக்கும்னா, அந்த பிளான்ஸை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து செபித்து, ஆமென். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா விசுவாசத்தோடு மாத்திரமல்ல பொறுமையோடு கூட இருந்தார். நெகேமியா விசுவாசத்தோடு மாத்திரமல்ல பொறுமையோடு கூட இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இதை நீங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, நெகேமியாவில் 1ஆம் அதிகாரம் 3 நம்ம 3-4 வசனங்களில் இதை பார்த்தோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் என்ன செய்தேன்? உட்கார்ந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அது முதல் வார்த்தை எப்படி வருது? உட்கார்ந்து, தென் ஒன்லி வீப். உட்கார்ந்து, தென் ஒன்லி கிரை. ஓகே, உட்கார்ந்த ஃபர்ஸ்ட் என்னது? மேன், எதுலேயுமே தேவ பிள்ளைகள் டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த ஒரு காரியத்துக்கும் டெம்ட் ஆகக்கூடாது, ஆசுவாசப்படுத்தணும், நம்மளை நிதானித்து அறியணும். சில வேளைகள் இப்படி வரும். உட்கார்ந்துங்கிறதுல நிறையா இருக்குது. த குவைட் ஸ்பிரிட், அமைதல் உள்ள ஆவி, இதை கற்றுக்கணும். 1 பேதுரு 3 இருக்குல்ல, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அவசியமாக இராமல் சாந்தமும் அமைதலுள்ள ஆவியுமாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். முதல்ல நாங்கள் நம்முடைய உள்ளான இருதயத்தை, உள்ளான ஆவியில் ஒரு அமைதல் வேணும். உள்ளான ஆவியில் வெளித்தோற்றத்தில் ஒரு டென்ஷன் இருக்கலாம், பட் உள்ளான ஜீவியத்தில் வேதத்தில் நம்ம 3 இடத்துல நம்ம அதை பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 3 இடத்துல நம்ம அது ஒரு அமைதலை குறித்து 3 இடத்துல வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எனக்காக ஒரு வாசி. 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர், இது ஒரு அமைதல் உள்ள ஆவி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்படுகிறது? ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord. ஸ்டாண்ட் ஸ்டில். நிற்கிற இடத்துல சரியா நில்லு, சபையில் சரியா நில்லு. நம்பர் 1. ஆமென். ஸ்டாண்ட் ஸ்டில். ஆமென். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord. அடுத்ததாக ஒரு பதம் சொல்லப்படுகிறது. ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எனக்காக ஒரு வாசி. ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். Then said she, still, sit still, sit still. அங்கே stand still, இங்கே என்னது? sit still, my daughter, until thou know how the matter will fall. For the man will not be in rest until he have finished the thing this day. Amen. அப்போ then said she, sit still, my daughter, sit still, my daughter, sit still, sit still. அங்கே stand still. Exodus 14:13. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்குது? sit still. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ third one is
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 46 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 46 சங்கீதம் 10 வசனம். நீங்கள் be still, be still and know that I am God. Amen. Be still, stand still, sit still, be still. Amen. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. ஆமென். கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் வரும். ஆமென். உன் ஸ்தானத்தில் நில், உனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நில்லு, நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார். ஆமென். then you sit still. இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாறவே மாட்டார். பயப்படாத. உன் காரியம் காதில் போயிடுச்சு. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய வாஞ்ச, உன்னுடைய எருசலேமின் அலங்கங்கள் தீக்கிரையாக கிடக்கு, அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். the பாரம், the burden, praise God. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், சபையை குறித்த ஒரு பாரம். ஆமென். இது ரியாலிட்டியா இருக்கும்னா, உண்மையா இருக்கும்னா நீ எப்படிப்பட்ட சுவாபம் உடையவனாக இருப்பாய் என்பதை கர்த்தர் கூட பேசுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு அமைதலுள்ள சுவாபம் நமக்கு வேணும். எதை கண்டு பதஷ்டப்படக்கூடாது, சூழ்நிலையை கண்டு பதஷ்டப்படக்கூடாது. ஒரு சின்ன காரியம் நடந்துடுச்சுன்னா பதஷ்டப்பட்டு புலம்பக்கூடாது. அதில் வேறு மாதிரிலாம் போயிடுவோம், நமக்கு மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். கர்த்தருடைய அந்த 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 காரியங்கள் எதுவுமே நம்முடைய இதில் வராது. ஆமென். நம்மளை நாமளே ஆப்ரேட் பண்ணி நம்மளை நாமளே கூல் டவுன் பண்ண நம்ம எவ்வளோ பிரயாசப்படுவோம், முடியவே முடியாது. ஆமென். நம்ம கூல் டவுன் பண்ணி பிரயாசப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த காரியங்களை தேவன் நமக்கு நம்முடைய மைண்டில் கொண்டு வர மாட்டார். எஸ் எஸ் லைக் அ சவுல். ஆமென். ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணும்போது ஈட்டி எடுத்து தாவீதுக்கு நேராக மகா ஆக்ரோஷமாக எறிவதற்கு சவுல் ஆயத்தமாக இருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17 அதிகாரம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இல்லை சொல்கிறேன் பாருங்கள். 18ஆம் அதிகாரம் தானே. 18ஆம் அதிகாரத்துலலாம் தாவீது எப்பெல்லாம் அவனுக்காக தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்டல் த குவைட் ஸ்பிரிட், த குவைட், அமர்ந்திருந்து தேவனை மகிமைப்படுத்துவானோ அப்போல்லாம் அவன் காமாவான். அப்போ அவனுக்கு அந்த மைண்டில் என்ன ஆகாது, அந்த நேரத்தில் அவன் காமானா கூட அவனுக்கு அந்த மைண்டில் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். என்ன செய்கிறதுக்காக, எதுக்காக வந்தான், எதுக்கு அந்த நேரத்தில் சொல்லுவான். அதோட சரி திருப்பி அகெயின் ரெஸ்ட்லெஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்லெஸ். அது ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. விசுவாசத்தோடு காத்திருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். யூதா 20 சொல்லப்படுதில்லை, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு. அதுக்கு என்ன போட்டிருக்கு, உறுதிப்படுத்தி கொண்டு. ஜூட் 10 but ye beloved building up yourself on your most holy faith praying in the Holy Ghost. Yes. அப்போ அதில் நம்மளை உறுதிப்படுத்திக்கணும். ஸ்ட்ராங். when you wait on the Lord in prayer, you are not wasting your time, you are investing it. ஸ்பர்ஜன் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தமான ஸ்பர்ஜன். ஆமென். நீ எப்பெல்லாம் நீ பொறுமையோடு கர்த்தருக்காக கண்ணீரோடு விதைக்கிறியோ, காத்திருந்து விதைக்கிறியோ, நிச்சயமாக அதற்கு என்ன உண்டு. யூ ஆர் இன்வெஸ்டிங், யூ ஆர் இன்வெஸ்டிங். ஆமென். இன்வெஸ்டிங்னா என்னது, இன்வெஸ்டிங்னா என்னது, முதலீடு செய்கிற நீ. ஆமென். தேவ சமூகத்தில். ஆமென். கர்த்தருடைய கணக்கில் அவை இருக்கும். அவைகளுக்கு கர்த்தருடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், க்ளோரி. அவை கண்டிப்பாக அவைகளுக்கு என்ன உண்டாகும், நிச்சயமாக. பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்வதை போல் எபிரேயர் 6:12 உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாருங்க, இந்த பேஷன்ஸ், இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வர 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 உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு 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 தேவனுடைய ஒரு வல்லமை உங்களை ஒரு விசேஷித்த, என்ன சொல்கிறது, நாட் ஓன்லி பவர், ஒரு விசேஷித்த ஒரு ஹோப்,
ஃபெய்த், ஒரு ஹோப், ஒரு ஒரு கான்ஃபிடென்ட். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை குறித்து, முதல்ல நம்ம குறித்து, உங்களை குறித்து, உங்களோட சாட்சியை குறித்து, உங்கள் ஜீவியத்தை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். ஒரு நிச்சயமான காரியம். இந்த 3 காரியத்தில் ஸ்டாண்ட் ஸ்டில், சிட் ஸ்டில், பி ஸ்டில். அப்போ அமர்ந்திருந்து நின்று கொண்டு ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பெல்லாம் நின்று பார்த்து செக் அவுட் பண்ணி சரியாக நின்று கொண்டு தேவ சமூகத்தில் சரியாக ஜெபித்து சரியாக வெயிட் பண்ணி பார்த்தா கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர்ல வேதம் சொல்கிறது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? திஸ் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கள் என்ன செய்வீங்க? என்னை பின்பற்றுகிறவர்களாக, நாட் த ப்ரௌட், குவைட் ஸ்பிரிட். நான் சொன்ன அந்த 3 காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு எப்படி சொல்வீங்க? ஆமென். இதை நீங்கள் வெளியரங்கமாக சொல்லாட்டினா கூட ஆமென், உங்களோட செய்கைகள் அதை வெளிப்படுத்தும். நான் பார்த்துருக்கிறேன் சில பேருக்கு அந்த செய்கைகள் வெளிப்படுத்தும் அந்த ஒரு ஆர்வம். ஆமென். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக ஆகுங்கள் என்று உங்களுக்கு. பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? எங்களை நோக்கி பார். பெண்டிகாஸ்டேல முதல் ஹீலிங்கில் என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். ஆமென். அது அர்த்தம் என்ன? நாங்களா உங்களுக்கு தர்றோம்? நோ 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 நோ. ஆமென். எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் ஆண்டவர். ஆமென். பிரைஸ் காட். இப்போ அந்த முழு பொறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அது நம்முடைய விசுவாசத்தை வேண்டு நமக்காக தேவன் ஜெபிக்கிறார். ஆமென். எங்களை நோக்கி பார். ஒரு போல்ட்னஸ் வரும். யார்கிட்ட பேசணும்? சில பேர் ஊழியத்தில் நல்லா இருப்பாங்க, சில பேர்கிட்ட பேசவே மாட்டாங்க, பயப்படும். ஐயோ நம்ம பேசினது தான் ஆயிருமோ, மாறுபாடு ஆயிருமோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ. நோ நோ. ஆமென். நான் கூட சில பரிசுத்தவான்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு இருக்கும், அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா இப்படி பயம் எனக்குள்ளே இருக்கும். நாளாக நாளாக நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு என்னையே சரி செய்து பார்த்த பிற்பாடு ஆட்டோமேட் எனக்குள்ள அந்த சுபாவம் உண்டானது. நான் போய் நிற்பேன், நான் போய் பார்ப்பேன். எனக்கென்று ஒரு வார்த்தைகளை அவர்களிடத்தில் கர்த்தர் வைத்திருப்பார். அதனால தான் நெகேமியா தைரியமாக போய் ராஜா முன்பாக நின்றான். தைரியமாக ராஜா முன்பாக. ஆமென். லீவ் சாங்ஷனில் கூட பாருங்கள், எனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும், நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள்லாம் கூட வேணும், நான் வர நாட்களில் பார்ப்போம். ஓகே, கிராண்டட் 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 கிராண்டட். என்னென்ன கேட்டாலும் எல்லாம் கிராண்டட். பார்த்து கேளுப்பா, நீ எங்கே நிற்கிற பார்த்து பேசு, கவனம். நோ நோ நோ. தேவ சமூகத்தில் அப்படி அல்ல. கோ ஃபார்வர்ட். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். அந்த கான்ஃபிடென்ட் நம்முடைய ஜீவியத்தில் வரணும். வேதம் சொல்லுகிறது, அதற்கு கிரீக்கில் மிமிட்டஸ் MIMETES means mimetus means imitators யாரு? இமிட்டேட்டர்ஸ்னா யாரு? இமிட்டேட்டர்ஸ்னா அந்த மிமிக்ரே கூட சொல்லலாம். அப்படியே ஒருத்தவங்கள மாதிரியே அப்படியே பேசுறது, அப்படியே சொல்றது. ஆமென். எஸ் எஸ். அதாவது இமிட்டேட்டர்ஸ். இமிட்டேட்டர்ஸ் மீன்ஸ் சோத்திரம் பின்பற்றுகிறோம். சோத்திரம் என்ன அப்படியே ஜெராக்ஸ் என்னையே மாதிரியே அப்படியே என்னை இமிட்டேட் பண்ணுங்க, அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, அப்படியே சோத்திரம். அதுதான் ஒருத்தவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது, அதே போல் மாறுவது, அப்படியே பேசுவது, அப்படியே சோத்திரம். இது பிசாசு ஒரு டெக்னிக் வச்சுருக்கு. அதுக்குள்ள நான் போல. இந்த அதே டெக்னிக்கில் தான் ஏவாள் அது வஞ்சித்தது. ஓகே, அதுக்குள்ள போல. இது வேற. ஓகே,
அதே நீங்கள் 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் நம்ம ஊழியத்தில் நின்னாலும் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னாலும் நமக்குள்ள இன்னொரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கணும். இதன் பாட்டு நம்ம பேச்சில் விட்டாடிச்சுட்டு போகக்கூடாது. இன்னொரு காரியம் ஒன்று இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். ஒரு செக் அவுட். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, த போல்ட்னஸ். தேவனுக்கு முன்பாக நீங்கள் இந்த வார்த்தையை எளிதில் சொல்ல பிசாசு விடாது. என்னை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லிடலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, கரங்களை வைத்துங்களேன், இமிட்டேட்டர்ஸ். புரியுதா? அப்படியே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. அவைத்தான் பவுல் சொல்றாரு எபேசுக்குள்ள சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி வாசிங்க 2ஆம் வசனத்தில் இருந்து. தம்மில் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஃபெய்த், பேஷன், லவ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. கான்ஃபிடென்ட். விசுவாசம், நம்பிக்கை, ஃபெய்த், ஹோப் ஆர் கான்ஃபிடென்ட், லவ். ஆமென். பிரைஸ் காட். இப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த 2ஆம் அந்த எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் புரியும். நோட் பண்ணிக்கிங்க, நேரம் இல்லை, அதை குறித்து வச்சுட்டு வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, எங்களையும் கர்த்தரையும் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. 7ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் வாசிங்க வேகமா. ஆமென். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நீங்கள் அதை பின்பற்ற அந்த கான்ஃபிடென்ட்டில் நடக்க அந்த ஃபெய்த்தில் நடக்க அந்த பொறுமையில் நடக்க ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் சேஞ்ச். மற்றவங்களுக்கு மாதிரியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருப்பீங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை வேகமாய். எப்படி அனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆட்டோமேட்டிக்கலி வி வெயிட் ஃபார் ஜீசஸ். எண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். புரியுதா? நீங்கள் எத்தனை பேர் நம்ம அதுக்காக காத்திருக்கிறோம்? தேவன் என்ன நடக்கட்டும், எப்படியாவது வருகையில் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போகணும், கரங்களை வைத்துங்களேன். இந்த ஹோப் உங்களுக்குள்ளே இருந்துட்டா எப்படியாவது நான் பரலோகம் போகணும். என்னுடைய ஹோப் அதான், என்னுடைய டார்கெட் அதான், என்னுடைய கான்ஃபிடென்ட் அதான், என்னுடைய பேஷண்ட் அதுதான். ஆமென். அதுக்காக தான் இந்த பூமியில் நான் ரட்சிக்கப்பட்டு, அதுக்காக தான் இயேசுவோடு நித்திய காலமாக நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தில் இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அது ஃபிக்ஸ் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். வேதம் சொல்வதை போல 1 தெசலோனிக்கேயர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது படிச்சிட்டீங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் பார்ப்பாங்க. ஆமென். 1 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. முக்கியமான ஒன்று வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:14. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஆமென். பேஷன்ஸ். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களால் எத்தனையோ காரியங்களால் நம்ம பாடுபடுறோம். இதெல்லாம் நீ பொறுமையோடு சகிக்க தெரியணும். சும்மா இல்லை. நெகேமியா எத்தனையோ பாடு சொந்த ஜனங்களாலே சுய ஜனங்களாலே. ஆமென். சில ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிறவங்க கூட கூட சன்பல்லா தொபியா அந்த மாதிரி குரூப்ஸ். ஆமென். எஸ், எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்த, எவ்வளோ காரியங்கள் கடந்து வரும். 1 பேதுருல பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறோனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமென். இது கான்ஃபிடென்ட்ல இதெல்லாம் இருக்குது. நீங்கள் நன்மையை மாத்திரம் சரியாக பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். And who is he that will harm you if he be followers of that which is good? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? புரியுதா? இந்த கடைசியில் நம்மளை அங்கே கொண்டு விட்டுரும். ஆமென். அது வரும்போது தான் ஸ்டாண்ட் ஸ்டில், நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பார். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கர்த்தர் கேட்பார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? How long you pray? எவ்வளோ நாள் என்கிட்ட ஜெபிச்சுட்டே இருப்பா? ஆல்ரெடி ஐ given. Take. Amen. Hallelujah. Amen. Already given to you. Check out your place. Amen. Check out your chamber. உன் எல்லைகளில் சரி செய்து பார் மகனே, நான் கொடுத்துட்டேன். உண்மை. ஆமென். பிரைஸ் காட். ஏன்னா நீங்கள் ஒன்று நீங்கள் பார்க்கணும். எப்படி உங்கள் விட்னஸை வெளிப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்தி இயேசுனுடைய வருகைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, அதே வேளையில் ஆவியானவர் ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே செய்து கொண்டே இருப்பார். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது யாருக்கும் கனவுல கூட தீங்கு செய்ய நினைக்க மாட்டீங்க. உங்களை தூக்கி கொண்டு போய் தனியாக நிறுத்த மாட்டீங்க. மறைந்து கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக அந்த சுபாவம் வராது. உங்களை தனியாக கொண்டு போய் உங்களை காட்டணும், உங்களை தனியாக நீங்கள் ஷைன் ஆகணும். நோ, அப்படி வரவே வராது. ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம அந்த ட்ராக்கில் போயிட்டோன்னா அது வேறு ட்ராக். அந்த ட்ராக்கில் போனால் தட்ஸ் வெரி டேஞ்சர். அந்த ட்ராக்கில் போனால் நம்ம தான் அதிலேருந்து வெளியே வரணும். ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. 13 வசனங்கள் வரை. 10 நிமிஷம் தான், முடிச்சிடலாம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மனமுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருந்து நன்மையை பின்பற்றுறதுனா எப்படி? மீண்டும் அது போடு தம்பி. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்கள். ஆவியில் ஒருமனம் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். சபையிலையோ சரி, நம்மளை யார் கொஞ்சம் இதாக நினைக்கிறாங்களோ, இவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாலே நீங்கள் தனி ட்ராக்கில் போயிடக்கூடாது. ஐயோ வேண்டாங்க, இது எதுக்கு இவங்களோட போயிட்டு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். நோ, அது உன் வேலை இல்லை. ஒதுங்கி போகிறது உன் வேலை இல்லை.
கர்த்தர் நாளைத்த ஊழியத்துக்கு பவுலையும் சீலாவையும் பிரித்து விடுங்கன்னு சொல்லணும். கர்த்தர் சொல்லணும். அது வரைக்கும் யூ டோன்ட் மூச்சு விடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஒரு மனத்தில் நீங்கள் விடவே கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு அன்பு செய்யணும், எப்பவும் போலே இருக்கணும். பி ஸ்டில், பி ஸ்டாண்ட். ஆமென். இது அங்க மாத்திரம் இல்லை, கர்த்தர்ட்ட மாத்திரம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுகிறவர்கள் சொன்னால், தேவனை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் தேவன் என்ன செய்தாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறானால், நன்மைனா யாரு? இயேசு. நன்மைன்னு ஒன்று கிடையாது, இயேசு தான் நன்மை. ஆமென். நீங்கள் நன்மையை பின்பற்றலானா உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமென். பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்று அறிந்து மற்றவங்க உங்கள் ரட்சிப்பை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். இந்த அன்பு இவைகளில் இப்பொழுது நிலைத்திருக்கிறது அன்பே. இப்பொழுது 3 நிலைத்திருக்கிறது. என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 1 Corinthians 13 லாஸ்ட். எஸ். இவைகள் அன்பே பெரியது. அவைகளை கொண்டுதான் நீ செய்யணும். எல்லாம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து பிளஸ் ஆசீர்வதி. ஆமென். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை வைத்துங்க. சொல்லுங்க, என் சத்துருக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னை தூசிக்கிறவங்களே பார்த்தீங்களா? சில பேருக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. ஏன்னா அவங்க ஜபத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட, பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். சரி நான் ஆசீர்வதிக்கிறேன், என்ன பண்ணுறது? பாஸ்டர் சொல்கிறார். நோ 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 வித் ஜாய். நான் ஃபேஸ் பார்க்குறேன், முகங்களை பார்க்குறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இட்ஸ் த ரியல். இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் அப்படி ஆசீர்வதிச்சு பாருங்களேன். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கரங்களை வைத்துங்களேன். நீங்கள் எஸ், இந்த காரியத்தை முடிக்க முன் ரூத் 3:18 சொன்னது போல அவர் இளைப்பாறவே மாட்டார், அவர் அமர்ந்திருக்கவே மாட்டார். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமரும் போது வித் குவைட் ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கலி தகாபே லவ். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. வேதம் சொல்லுகிறது வேகமா. அடுத்தது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். 13 வரைக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. எஸ், நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கரங்களை வைத்து கர்த்தர்களே சொல்லுங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. உனக்கு ஒருத்தன் தீமை செய்கிறாங்க அப்படின்னா, உனக்கு ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்கங்கிறத நீ உள்ளத்தில் நினச்சின்னா உங்ககிட்ட நன்மை இல்லை. செக் அவுட். என்ன நன்மை இல்லை, எதில் நன்மை இல்லை, எதில் நான் உண்மையாக இல்லை. ஒன்று, நீ இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். ஸ்டாண்ட் பிஃபோர் காட். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. இந்த ரட்சிப்பில் என்ன கோளாறு பாரு. ஸ்தோத்திரம். க்ளோரி. வேதம் சொல்லுகிறது, அதில் 4 காரியங்களை சொல்லுது. வேகமாக நான் வரேன்.
Be of one mind. Be of one mind. Maintain the spirit of harmony. டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆமென். மெயின்டைன் த ஸ்பிரிட் ஆஃப் ஹார்மனி அப்படின்னா a state of agreement. Maintain the spirit of harmony. உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த 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 ஸ்பிரிட், அந்த எது அக்ரிமெண்ட், தேவனோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவினாலும் வார்த்தையினாலும் அன்பினாலும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அதை நிரப்பியிருப்பார். ஆனால் அதே உடன்படிக்கையின் ரத்தம் தான் உங்களுக்குள்ள இருக்கும். அதே உடன்படிக்கை அன்பு தான் உங்களுக்குள்ள டையப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். மாறவே மாறாது. அதே ஸ்வாவம், அதே ஹார்மனி, அதே நேச்சர், அதே ஜீன், அதே ரூட். ஆமென். ஸ்தோத்திரம். அது வேறு எதுவுமே வராது, நினச்சாலும் வராது. மனம் பதறி வந்தாலும் திரும்ப நீங்கள் நியூட்ரலுக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிசாசு சில வேலைகளில் உங்களை இது பண்ணிட்டாலும் அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன செய்திருவீங்க? எஸ், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். கரங்களை வைத்துங்களேன், எனக்கு இது தூரம். ஆமென். எஸ், நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். ஆமென். ஆமென். க்ளோரி. ஒரு நாள் அது செய்யாது, அதை நீ கையில் எடுக்காத. நீ அதை கையில் எடுத்தியோ இன்னைக்கு உனக்கு ஜெயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும். The day will come. கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்ல நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும், பதில் சொல்லி ஆகும். ஆமென். அநேக இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்துக்கும் உலக காரியத்துக்கும் தேவனை பின்பற்றுவதை பார்க்குறோம். கிடையவே கிடையாது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காருன்னு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கேளு கர்த்தர்ட்ட, எனக்கு எதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்? எஸ், எனக்கு எதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்? ஆபிரகாம்கிட்ட கர்த்தர்ட்ட, ஆபிரகாமுடைய ஆவி கர்த்தர் அவன்கிட்ட கேட்டிருக்கோம், உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்? ஆபிரகாம் கால் மிதிக்க தேசம்லாம் உனக்குன்னு சொல்கிறாரு, ஏன் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்? ஆமென். க்ளோரி. சரி, லவ் ஈச் அதர். மூணாவது காரியம், ஷோ கம்பேஷன். ஷோ கம்பேஷன். கம்பேஷன் மீன்ஸ் என்னது? இரக்கம். கம்பேஷன், மர்சி, இரக்கம். எஸ், ஹல்லேலூயா. ஹேவ் எ ஹார்ட். ஆமென். அப்படிப்பட்ட இருதயத்தை காமி. அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். சுத்த இருதயத்தை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஐயா, என்கிட்ட வேற எதுவும் கிடையாது. செக் அவுட், என்ன செக் பண்ணி பார்த்துக்கோ. ஆமென். அந்த 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 இதுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருப்பார். கர்த்தரே பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் உங்கள்கிட்ட வருவாங்க. உண்மை. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, அப்படியே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆமென். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் அதற்கு சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள் என்ன சொல்லுது? Do not return evil for evil, but contrive blessing. 3 காரியத்தை பவுல் சொல்கிறார். அதனுடைய கண்டென்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து பேசுகிறேன். இந்த வசனத்துக்குரிய கண்டென்ட்ஸ் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? To return evil for good is unnatural. To return evil for good அப்படின்னா என்னது? To return evil for good அப்படின்னா என்னது? To return evil for good. உனக்கு ஒருத்தங்க நன்மை செய்திருக்க, நீ அவங்களுக்கு தீமை செய்தால் அது என்னது? இஸ் அன்நேச்சுரல். ஆமென். அப்படிதானா? எஸ். டு ரிட்டர்ன் ஈவில் ஃபார் குட்.
நமக்கு ஒருத்தங்க உனக்கு நன்மை செய்திருக்க, நீ உன்னை அறியாமலே தீமை செய்தால் கூட அது என்னது இஸ் அன்நேச்சுரல். டு ரிட்டர்ன் ஈவில் ஃபார் ஈவில், டு ரிட்டர்ன் ஈவில் ஃபார் ஈவில் அப்படின்னா என்னது? பதிலுக்கு பதில் செய்கிறது நேச்சுரல். ஃபர்ஸ்ட் அன்நேச்சுரல். புரியுதா? நன்மைக்கு தீமை செஞ்சா தட்ஸ் அன்நேச்சுரல், தீமைக்கு தீமை செய்தா நேச்சுரல். உலகத்தாண்ட போய் சொன்னா, ஆமா நீ செஞ்சா அவங்க செஞ்சாங்க, நீங்க பேசுறீங்க அவங்க பேசினாங்க, நீங்க அடிச்சீங்க அவங்க அடிச்சாங்க, ஆமென், நேச்சுரல். another thing, to return good for evil, to return good for evil is supernatural. கரங்களை வைத்து கத்தர்கள் இல்லையா? to return good for evil, அதாவது தீமைக்கு நீ நன்மை செய்தால் that is supernatural. தீமையை நன்மையினாலே வெல். கரங்களை வைத்துங்க. தீமை தான் செய்றாங்க. எப்படி உடைக்கிறது? எப்படி அதை நொறுக்கிறது? ஆமென். எந்த வெப்பன் இருக்கு அதுக்கு? லவ். அகாபே. the cross. take up the cross. நீ கிராஸ் எடுத்துட்டாலே ஆமென், லவ். சேம் ஜீசஸ் லவ். என்னை பின்பற்றுகிறவர்களாகி ஆவியானவர் சொல்லுவார், ஃபாலோ ஜீசஸ் மை சன். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை புரியுதா? 3 காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை போல இந்த பைபிள் ஸ்டடியில் ஆமென், he had the faith to wait. விசுவாசத்தோடு காத்திருந்தான். விசுவாசத்தோடு காத்திருந்தான். இத்தனை காரியங்கள் நெகேமியாவுக்கு நடந்தது. இத்தனை காரியங்கள் நிறைய நெகேமியாவுக்கு நடந்த. ராஜா கிட்ட சாங்ஷன்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த காரியங்களுக்குள்ளே எளிதாக போக முடியவில்லை. தொடர்ந்து நம்ம அதை குறித்து பார்ப்போம். இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட நடத்தி பேசுவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று கர்த்தர் இன்றைக்கு எங்களோட கூட பேசியிருக்கிறீங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே, நீங்கள் என்னை பின்பற்றுகிறவனால் உங்களுக்கு என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் சபையில் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை பின்பற்றி அதன்படியாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். இப்படியாக இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடி, அல்லது நன்மைக்கு தீமையை சரி கட்டாதபடி, தீமைக்கு நன்மையை சரி கட்ட ஆவியானவர்களுக்கு கற்றுக்கொள்ளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று நாங்கள் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் சொன்னால் மாத்திரம் போதாது சுவாமி. தீமையை நாங்கள் நன்மையாக எடுக்க எங்களுக்கு கற்றுத்தார். அதை கொண்டு நாங்கள் அதை ஜெயிக்க எங்களுக்கு கிருபைத்தார். அப்படியாக செய்து ஒருவருக்கொருவர் நாங்கள் எங்களுக்கு நீர் மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் நின்று போயிருக்கிற வேலைகள், ஊழியங்கள், எஸ் நாங்கள் அதை செய்யட்டும். அதை நாங்கள் தைரியமாய் உற்சாகமாக ஓடி அதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் நீ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மேன்மை உண்டு, ஒவ்வொரு கிருபை உண்டு, ஒவ்வொரு ஊழியம் உண்டு. அவைகளை நாங்கள் உணர்ந்து அதன்படியாக இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எங்களை உண்டாக்க வல்லவர். பிலிப்பியர் 2:13 எங்களை உண்டாக்கி எங்களை கர்த்தாவே நடத்த ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நாளை நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளில் நமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் தாரும். ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதியும், சுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. Bless Lord Jesus, be filled the power of glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை பகரால் இருப்பது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்த சொல்லி விட ஸ்தோத்திரம்.